நைஷ்டிகி. சோ உபதேசாமிர்தம் பதம் இதுவரையும் நம்ம பார்த்திருக்கோம். 4 வரைக்கும் மாதாஜி. 4வது ஸ்லோகத்துல கடைசி என்ன பார்த்தோம்? யாராவது சொல்லுங்க பாப்போம். என்ன பார்த்தோம்? பிரீத்தி லட்சணம் இல்லைங்களா? ஷட்விதம் பிரீத்தி லட்சணம். எக்ஸாம் எழுதிட்டு எல்லாம் பேப்பரை நோண்டிட்டு இருக்கிறீங்க. இந்நேரம் பட்டு பட்டுன்னு ஆன்சர் வரணும்ல. என்ன மாதாஜி? பாஞ்சாலி மாதாஜி இங்க அன்மியூட் பண்ணுங்க. 6 வகையான அன்பின் லட்சணங்கள். அன்பு பரிமாற்றம் பக்தர்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுடா. எப்படி மாதாஜி? இருக்கு? மாதாஜி அதான் தேங்க்யூ சொல்லலாம் தான் அன்மியூட் பண்ண மாதாஜி. ரிகவர் ஆயிட்டேன் மாதாஜி ஃபுல்லா. வெரி நைஸ் வெரி நைஸ். அந்த இதெல்லாம் உதிர்ந்துருச்சா கண்ணு எல்லாமே? எல்லாம் ஃபுல்லா கொட்டிருச்சு மாதாஜி. ஓ வெரி குட் வெரி குட். ஃபேஸ்ல எதுவும் வரல? ஃபேஸ்ல வரல. அதான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் மாதாஜி. ஃபேஸ்ல இருந்தாலும் போயிடுச்சு. எதுவும் வரல. ஓகே ரொம்ப இது ஃபோர்த் ஸ்லோகம் வந்து தானமா குடுக்கிறது, தானத்தை ஏற்கிறது, அதெல்லாம் நம்ம ரகசியம் பரிமாற்றம் அப்படித்தானே. அடுத்தது ரகசியத்தை கொடுக்கிறது, ரகசியத்தை பிரசாதம் வழங்குதல், பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ளுதல். சோ ஒரு வெகுமதி, தானம் அப்படிங்கறத விட வெகுமதி, பிரைஸ், அதாவது ஏதோ ஒரு பரிசு, கிஃப்ட். எஸ், பக்தர்களுக்கு பரிசு கொடுக்கறது, அவங்கள்ட்ட இருந்து பரிசு வாங்கிக்கிறது. நீ சொன்ன மாதிரி குஹ்யம் ஆக்கியாதி பிரச்சதி, அதாவது தங்க ரகசியங்களை வந்து பரிமாறிக்கிறது. அதுவும் எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. யார ஒருத்தவங்களுடைய மென்டார் அந்த மாதிரி இருக்கிறாங்களோ, குரு அந்த லெவல்ல இருக்கவங்ககிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி அவங்கள்ட்ட வந்து நம்ம ஆலோசனை கேட்கறது. அது எப்படின்னா குறுகுண மனசோட கேட்கக்கூடாது, ஓப்பன் மைண்டடா அவங்கள்ட்ட வந்து கேட்கணும் இல்லைங்களா? அப்பதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு கிடைக்கும். அடுத்த கடைசி 2 நீங்க சொன்ன மாதிரி பிரசாதம் வழங்குதல், ஏற்றுக்கொள்ளுதல். நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க உங்களுக்கு கொடுக்கறது இல்லையா? இதான் நம்ம பார்த்தோம். சோ அதோட அப்படியே ஒரே நிமிஷம் அப்படியே அந்த கொஸ்டின்ஸும் பார்த்துட்டு போயிடலாருங்க. நீங்க எல்லாரும் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க ஆன்சர் எல்லாம் கரெக்டாங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். எல்லாருக்கும் தெரியுதா? ஃபர்ஸ்ட் படிங்க. ஆன்சர் யாரோ ஒருத்தர் படிங்க. கவிதா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. அனுபவமுள்ள பக்தர் ஒருவர் விளக்க, அதை அனுபவமற்ற பக்தர் ஒருவர் பெற்றுக்கொள்கிறார். அதுவே குக்யம் ஆக்யாதி பிரிச்சதி. எஸ், ஹரே கிருஷ்ணா. கரெக்ட். அடுத்தது என்னது? மாதாஜி படிங்க. பிரசாதத்தை நாம் ஏற்றுக்கொள்வது மற்றவர்களுக்கு பிரசாதம் வழங்குவது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நாமளும் ஏத்துக்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணும். சரிங்களா? எல்லாமே வந்து ஒன் சைடடா இருக்க கூடாது. அதை கவனிச்சீங்களா? நாம கொடுக்கணும், அவங்களும் கொடுக்கணும். நாம ஒன் சைடா நாம ஏத்துக்கிட்டே இருக்க கூடாது. எஸ், பரிமாற்றம். அன்பு பரிமாற்றம். எஸ், பாஞ்சாலி மாதாஜி தேர்ட் क्वेश्चन படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பக்தர்களிடையே அன்பு பரிமாற்றம் குறித்து பிரபுபாதர் கொடுக்கும் உதாரணம் என்ன? ஒரு வணிகர் மற்றொரு வணிகரை தொடர்பு கொள்ள விரும்பும்போது ஹோட்டலில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார். மேலும் விருந்தின் போது தான் செய்ய விரும்புவதை வெளிப்படையாக விளக்கி கூறுகிறார். அதன் பிறகு தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தனது சக வியாபாரிகளிடமிருந்து கேட்டறிகிறார். சில சமயங்களில் வெகுமதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இது போலவே பக்தர்களுக்கிடையும் அன்பு பரிமாற்றம் இருக்க வேண்டும் என பிரபுபாதர் கூறுகிறார். எஸ், ஒரு விருந்து ஏற்பாடு பண்றாங்க. விருந்தப்போ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் எப்படி செய்யணும்னு மத்தவங்கள்ட்ட கேட்டும் பண்றாங்க. அவங்களுக்குள்ள கிஃப்ட் பரிமாறிக்கிறாங்க. சோ இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல பிரபுபாதர் அந்த 6 விதமான பிரீத்தி லட்சணத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லைங்களா? ஒரு எல்லாமே கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கிக்கிறது, அதுக்கப்புறம் ரகசிய பரிமாற்றம், பரிமாறிக்கிறது, பிரசாதம் கொடுக்கிறது, பிரசாதம் ஏற்கிறது, விருந்து பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? எஸ், எல்லாமே ஒன்லயே கொடுத்துறாரு. அடுத்தது பத்மா மாதாஜி படிங்க. படிங்க
படிங்க, யாரோ ஒருத்தர் படிக்கலன்னா. இஸ்கான் பக்தர்களுடன் உறவாடும் வாய்ப்பு மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். ஏன்? சாதாரண மனிதன் உறங்கும் நிலையில் உள்ள தனது கிருஷ்ண உணர்வை முழுமையாக விழிப்புற செய்து கொள்ளவே கிருஷ்ண பக்தர் உடன் தொடர்பு கொள்ள வேண்டும். ஹரே எஸ். கிருஷ்ணா. எதுக்காக இஸ்கான் பக்தர்களோட ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, எல்லார்கிட்டயுமே உள்ள கிருஷ்ண உணர்வு இருக்குது. அத வந்து விழிப்படை செய்யறதுக்கு தான் ஒரு பக்தர் வேணும் இல்லைங்களா? Yes, mother. எல்லாட்டி இல்லாம இல்ல, எல்லார்கிட்டயுமே கிருஷ்ண உணர்வு இருக்கு. அது விழிப்படை செய்யறது ஒரு பக்தருடைய வேலை. எஸ். எஸ். அடுத்து யாராவது படிங்க டக்குன்னு. அடுத்து யார் படிக்கிறீங்க? ஒருவன் பெற்றுள்ள டேஷ் கொண்டே அவன் அறியப்படுகிறான். சகவாசத்தை கொண்டே அவன் அறியப்படுகிறான். அடுத்தது படிங்க அப்படியே. கிருஷ்ண உணர்வை டேஷ் பற்றிய சங்கம்னு சொல்லலாம் இல்லங்க மதர்ஜி. ஒருவன் சங்கம் பெற்றுள்ள சங்கத்தை கொண்டே அவன் ஓகே, அறியப்படுகிறான்னு நான் புக்ல சொல்லலாம். சகவாசம் கொடுத்திருந்தது. நான் சரி நீங்க அதான் ஆன்சர் பண்ணுவீங்க, நான் சகவாசம் போட்டேன். நண்பர்கள்னு கூட எழுதியிருக்கேன் மாதாஜி. அதுவும் தப்பு கிடையாது, எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகே. டேஷ் பற்றிய புரிந்துணர்வு இயற்கையாகவே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இருக்குது. என்ன புரிந்துணர்வு? கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ண உணர்வு பற்றிய கிருஷ்ண உணர்வு. டேஷ் டேஷ் ஆகிய முறைகளால் ஒரு இதயம் நேரடியாக தூய்மைப்படுத்தப்படுகிறது. கேட்டல் பாடுதல். கரெக்ட். ஸ்ரவணம் கீர்த்தனம் கேட்டல் பாடுது. ஓகே. டேஷ் என்பது செயற்கையான முறையில் இதயத்தின் மீது திணிக்கப்படுவது இல்ல. கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணன் மீதான நல்லா புரிஞ்சுக்குங்க, கிருஷ்ண உணர்வுங்கிறது யார் மேலயும் நம்ம செயற்கையா திணிக்க முடியாது. அது இயற்கையாவே உள்ள இருக்கிற விஷயம். டேஷ் ஒருவன் பாடும்போது இதயம் எல்லா களங்கங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்படுகிறது. என்ன பாடுறப்போ? பகவானின் இந்த சங்கீத இயக்கம் மனித வர்க்கத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம். சிஸ்டாஷ்டகம். ஹரே கிருஷ்ணா மந்திரம் எனும் தெய்வீக ஓசை எப்ப யாரு தூய்மை அடைகிறாங்க? தற்செயலா கேட்கறவங்க தூய்மை அடைகிறாங்க. எஸ். உன்னதமான இந்த ஓசையை கேட்பதால் தாழ்ந்த மிருக உடலில் உள்ள ஆத்மாக்கள், பூச்சிகள், மரங்கள் மற்றும் பிற உயிரினங்களும் கூட தூய்மை அடைந்து சரி. பூரண கிருஷ்ண உணர்வை. அது வந்து என்னது? சரியா தவறா? சரி. சரி. எஸ். சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாகூரிடம் கேட்ட கேள்வி என்ன? சார்ந்த மிருக உடலில் உள்ள ஆத்மாக்கள் எவ்வாறு பக்தி நிலையை அடையும்? மனிதர்களை விட கீழான ஜீவராசிகளால் பௌதீக பந்தத்திலிருந்து எப்படி வெளியேற இயலும்? எஸ், கரெக்ட், எக்ஸாக்ட். அதற்கு ஹரிதாஸ் தாகூரோட பதில் என்ன? புனித நாமத்தின் சக்தியின் மூலம் நாம உச்சாடனம் மிக சிறந்த சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றேன். உலகம் முழுவதும் உள்ள பலரை நம்மால் உண்மையாகவே கிருஷ்ண ஒரு நிலைக்கு மாத்த முடியும். என்ன பண்ணாங்கன்னா, இறைவனின் புனித நாமங்களை பாடுவது, நாம சங்கீர்த்தனம் செய்வது. இயக்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய இரு பிரிவினர்களும் எவ்வாறு நன்மை அடைகிறாங்க? சோ ஞாயிறு நாம வந்து அவங்கள கூப்பிடுறோம், அவங்க நம்மள வந்து என்ன பண்றாங்க? வீட்டுக்கு பிரசாதம் சாப்பிட கூப்பிடுறாங்க. பிரசாதம் சாப்பிட. மனித வாழ்வின் குறிக்கோள் உண்மையாக ஒருவன் அடைய விரும்பினால் அவன் என்ன பண்ணணும்? கிருஷ்ண பக்தி இயக்கத்தை சேர்ந்த பக்தர்களுடன் சகவாசம் கொள்ள வேண்டும். எக்ஸாக்ட்லி. ஆன்சர் வந்து பி. எஸ். காடுகளில் வசிக்கும் பழங்குடி மக்களுக்கு கூட டேஷ் உள்ளது. என்ன உள்ளது? மதம். பரம தர்மம் என்பது என்ன? இறைவனை அடைய பக்தி தொண்டாற்றுவது. எதன் மூலமாக பரம புருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை அடைய முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுவதற்குமான பரம தர்மம். ப்ராசஸ் மாதாஜி. பரம தர்மம்னா அந்த ப்ராசஸ், பக்தி அடைய உயர்ந்த தர்மம். எதன் மூலமா அதை அடையும் அதுதான் வந்து பரம தர்மம். மனித சமூகத்தினர் மன அமைதி தேசங்களுக்கும் மனிதர்களுடைய நல்லுறவை விரும்புகிறாயின் அவர்கள் டேஷ் முறையை கொண்ட ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும். கிருஷ்ண உணர்வு முறை. இதனால் அவர்கள் பகவான் மீது தங்களுக்குள்ள செயலற்ற நிலையில் உள்ள டேஷ் விருத்தி செய்து கொள்ள முடியும். அன்பை. இல்ல பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாகூர் யாரோட உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு? சொல்ற உதாரணம் என்ன? பாம்புக்கு பால் கொடுத்தா அது பதிலுக்கு விஷத்தை தான் கக்கும். எஸ். ஒரு பயனும் இல்ல, அது மேலும் விஷமாகுது. அது மாதிரி மாயாவாதிகளுக்கும் கர்மிகளும் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. மாயாவாதிகள் நாத்திகளோட பழகினா என்ன நடக்கும்? சைத்தன்ய மகாபிரபு எச்சரிச்சிருக்கிறாரு.
பூதி அவங்களோட யோதி நாட்டிய மனோபாவம் நம்மளுக்கு வந்துரும். இருக்கிறேன். எஸ் தூய்மை அடிக்கிறது. ஒரு முன்னேறிய அவை பக்தர் தன்னுடைய வருவாயில எவ்வளவு கொடுக்கணும்? பகவான் கிருஷ்ணனுக்கு இறைவனுக்காக 50%, 25% இறைவனுக்கு உறவுக்காக 25%, 25% அவசரத்தைக்கு தான் 25%. வச்சுக்கணும். சொந்த அதாவது செலவு. 100%ல 5% 25 உறவினர்களுக்கு 25 தனக்கு. சரிங்களா? அவசர தேவை. ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. சூப்பரா பண்ணிட்டீங்க, எல்லாருமே நல்லா பண்றீங்க. வெரி நைஸ், எல்லா ஆன்சரும் கரெக்ட் மாதாஜி. வெரி குட், சூப்பர். 25 25க்கு 25. 25க்கு தேங்க்யூ 25 மாதாஜி. ஸ்கூல்ல கூட எடுத்ததில்ல. ஆமா. வெரி நைஸ், வெரி குட், சூப்பர். எல்லாரும் அப்படியே பயங்கர பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பா, கலக்குறீங்க. மாதாஜி உங்க நீங்க அந்த அளவுக்கு students சொல்லி இல்லைங்களா? கொடுத்தீங்க மாதாஜி, அதனால அதனாலதான் நாங்களா கலக்கிட்டோம். தெய்வமே, பெஸ்ட் டீச்சரோட பிள்ளைங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்களே இது இவ்வளவு சீரியஸா எடுத்து இப்படி பண்றதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையில. ஏன்னா இதுல ஒரு மாதாஜி, question கொஸ்டின் மாதாஜி. ஆன்சர் மறந்து போச்சுன்னா அத மறுபடியும் நான் அதுல பார்த்துதான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுறேன் ஆமா. மாதாஜி. பார்த்து எழுதுறீங்களா? என்ன சொல்றீங்க? மாதாஜி இல்ல மறுபடியும் படிச்சுட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு அப்புறம் எழுதுறேன். அப்படிதான் மாதாஜி நானும் Very செஞ்சேன். எல்லாத்தையும் நாங்க note எல்லாரும் அப்படித்தான் மாதாஜி பண்ணோம். எல்லாரும் அப்படிதான் பண்ணிருப்பீங்க. நாமெல்லாம் ஒண்ணும் பெருசா அப்படியே அவ்வளவு ஞாபக சக்தி இருக்கவங்களா இல்ல. ஆனா தப்பே நான் கிடையாது. 4 திரும்ப டைம்ஸ் திரும்ப படிங்க. படிச்சோம். அதை நீங்க எழுதி படிக்கணும். வச்சு நீங்க அத அப்படி செஞ்சேன். நீங்க அப்படி படிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் டெஸ்டே வச்சது. சரிங்களா? டெஸ்ட்ல மார்க் வாங்குறதுக்காக இல்ல. நீங்க திரும்ப திரும்ப படிக்கணுங்கிறதுக்காக தான் டெஸ்ட். நல்ல தர உருவாயிடுச்சு. இல்லீங்களா? நல்ல அனுபவமா இருக்கு இல்லையா? ஆமா மாதாஜி. எல்லாருமே என்ஜாய் பண்றீங்க. பரவாயில்ல, வெரி குட். இல்ல மாதாஜி, ஒரே ஒரு அபிப்பிராயம். அது நல்ல டீச்சரு ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்கல்ல, இதுல ஒரு இது வந்திருக்கு இல்லைங்க, ஒரு மனுஷனை எப்படி அறியலாம், செயற்கையை நண்பர்களை வச்சு அறியலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸோட உங்களை வச்சு நாங்க அறிஞ்சுக்கலாம் மாதாஜி. நம்மளோட சங்கம், நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சங்கம் இருக்கும் இல்லையா? இதுதான் நம்மளுடைய பலம் இல்லைங்களா? தனித்தனியா நாம சாதிக்க முடியாது. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்றப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப எனக்கு இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு இருக்கிறது எனக்கு கொடுக்குறீங்க, அப்படித்தானே போகுது. இதுதான் பிரீத்தி லட்சணம். இதுதான் பிரபுபாத சொல்றாரு. எனக்கு நீங்க படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நான் டெஸ்ட் வைக்கிறேன், என்னை திருப்திப்படுத்தணுங்கிறக்கா படிக்கிறீங்க, எழுதுறீங்க இல்லீங்களா? இதுதான் பிரீத்தி லட்சணம். இதுதான் பக்தர்களுக்கு இடையே உள்ள அன்பு பரிமாற்றம். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? எஸ். அடுத்தது பதம் 5. கிருஷ்ணேதியஸ்ய கிரிதம் மனசாத்ரியதே தீஷாஸ்தி சேத் பிரணிதிபிஷ்ச பஜந்தம் ஈஷம் சுஷ்ருஷ்யா பஜன விக்ஞம் அனன்யம் அன்ய நிந்தாதி சூன்ய கிருதம் ஈப்சித சங்கலப்தியா. யாரோ ஒருத்தர் அந்த வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் படிச்சுட்டு அப்புறமா மொழிபெயர்ப்பு படிங்க. யார் படிக்கிறீங்க? யார் படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் வேர்ட் பை வேர்ட் படிச்சுட்டு அப்புறம் மொழிபெயர்ப்பு படிங்க. படிக்கட்டும் மாதாஜி. சரி, படிக்கலாம். வேற யாராச்சும் படிக்கிறாங்களா? இல்ல, படி. கிருஷ்ண பகவான், கிருஷ்ணரின் திருநாமம். இதி என்று யஸ்ய எவருடைய, கிரி வார்த்தையில் அல்லது பேச்சில், தம் அவனை, மனசா மனதால், ஆத்ரியேத கௌரவிக்க வேண்டும், தீக்ஷா தீக்ஷை, அஸ்தி உள்ளது, சேத் எனில், பிரணதிபி வணக்கங்களால், ச மேலும், பஜந்தம் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவரை, ஈஷம் முழுமுதற் கடவுளுக்கு, சுஷ்ரூஷையா சேவையினால், பஜன விக்ஞம் பக்தி தொண்டில் முன்னேறிய நிலையில் இருப்பவரை, அனன்யம் சற்றும் பிறழாமல், அந்நிய நிந்தா ஆதி மற்றவரை நிந்தனை செய்தல் முதலியவை, சூன்ய ஒன்றுமே இல்லாத, ஹிருதம் இதயத்தை, ஈப்சித விரும்பத்தக்கது, சங்க தொடர்பு, லப்தியா அடைவதால். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிக்கும் பக்தரை மனதால் கௌரவிக்க வேண்டும். தீட்சை பெற்று பகவானின் விக்கிரக வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தருக்கு பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் பக்தி தொண்டில் வழுவாது உயர்ந்த நிலையில் இருப்பவரும் மற்றவரை நிந்திக்கும் எண்ணம் அறவே இல்லாதவருமான தூய பக்தரிடம் சங்கம் கொண்டு அவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும். பொருளுரை கண்டினியூ பண்ணுங்க.
பொருளுரை. முந்தைய ஸ்லோகத்தில் விவரிக்கப்பட்டுள்ள 6 வகையான அன்பு பரிமாற்றங்களை அறிவுபூர்வமான முறையில் செயல்படுத்த வேண்டுமெனில் தகுதியான நபர்களை கவனமான பகுத்தறிவுடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே வைஷ்ணவர்களை அவர்களின் நிலைக்கு தகுந்தவாறு பொருத்தமான முறையில் அணுக வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். இந்த ஸ்லோகத்தில் கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி ஆகிய 3 வகையான பக்தர்களுடன் எவ்வாறு பழக வேண்டும் என்பதை அவர் அறிவுறுத்துகிறார். ஆன்மீக குருவிடமிருந்து ஹரிநாம தீட்சையை பெற்று கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்க முயலும் ஆரம்ப நிலை பக்தர் கனிஷ்ட அதிகாரி எனப்படுகிறார். அவரை ஒருவன் மனத அளவில் கனிஷ்ட வைஷ்ணவராக மதிக்க வேண்டும். ஆன்மீக குருவிடமிருந்து ஆன்மீக தீட்சையை பெற்று அவரால் பகவானின் தெய்வீக சேவையில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருப்பவர் மத்தியம அதிகாரி எனப்படுகிறார். அவர் பக்தி தொண்டின் இடைநிலையில் இருப்பதாக கருதப்படுகிறார். பக்தி தொண்டில் மிகவும் முன்னேறிய நிலையில் உள்ள உயர்ந்த பக்தர் உத்தம அதிகாரி எனப்படுகிறார். அவர் மற்றவர்களை நிந்திப்பதில் ஆர்வமற்றவரும் முற்றிலும் தூய்மையான இதயத்தை கொண்டவரும் களங்கமற்ற கிருஷ்ண உணர்வின் உன்னத நிலையை அடைந்தவரும் ஆவார். மகா பாகவதர் என்று அழைக்கப்படும் இத்தகைய மிக உயர்ந்த பக்தரின் சங்கமும் சேவையும் மிகவும் விரும்பத்தக்கது என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பரிந்துரைக்கிறார். பக்தி தொண்டின் கீழ்நிலையில் இருப்பவரும் கோயிலில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மட்டும் கவனம் செலுத்துபவருமான கனிஷ்ட அதிகாரி நிலையிலேயே ஒருவன் நிலை பெற்றுவிடக் கூடாது. கனிஷ்ட பக்தர் ஸ்ரீமத் பாகவதத்தின் 11வது ஸ்கந்தத்தில் 11.2.47 பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளார். அர்ச்சாயாம் ஏவ ஹரயே பூஜாம் யஹ ஸ்ரத்த ஏஹதே ந தத் பக்தேஷு சான்யேஷு ச பக்தஹ பிராகிருதஹ ஸ்மிருதஹ. கோயிலில் உள்ள விக்கிரகத்தை வழிபடுவதில் மிகுந்த ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டிருப்பவரும் ஆனால் அதே சமயத்தில் பக்தர்களிடமும் பொதுமக்களிடமும் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை அறியாதவருமான பக்தர் பிராகிருத பக்த அல்லது கனிஷ்ட அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஒருவன் தன்னை கனிஷ்ட அதிகாரி என்னும் நிலையிலிருந்து மத்தியம் அதிகாரி நிலைக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதுவரை படுத்துக்கலாங்கன்னு அப்புறமா ஹரே கிருஷ்ணா. ஸ்டேஜ் போலாம். ஹரே கிருஷ்ணா. சோ இப்போ 3 வகையான பக்தர்கள். நீங்க இந்த எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கா எல்லாருக்கும்? எஸ் மாதாஜி, அதுதான் நானும் யோசிக்கிறேன், எங்க படிச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மாதாஜி. படிச்ச 9.3ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி. கனிஷ்ட அப்படின்னா பக்தியில புதுசா உள்ள வர்றவங்க. சரிங்களா? சோ போன ஸ்லோகம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பக்திக்கு சாதகமா உள்ளது சொன்னாரு. பக்திக்கு பாதகமா இருக்கிறது பாதகம் சாதகம் பார்த்தோம். பக்தர்களுக்கிடையே அன்பு பரிமாற்றம் பார்த்தோம். இப்போ நாம பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அதனாலதான் இந்த உபதேச அமிர்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா நீங்க எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்க கூடாது, அதுவும் தப்பாமா. சோ கனிஷ்ட அதிகாரிட்ட ஒரு மாதிரி, கனிஷ்ட அப்படின்னா பக்தியில புதுசா வர்றவங்க, சரிங்களா, புதுசா இருக்கவங்க. அடுத்தது மத்தியம அதிகாரி, அப்புறம் உத்தம அதிகாரி. சோ கனிஷ்ட ஈவன் தீட்சை வாங்குறவங்க, தீட்சை வாங்கின அப்புறம் கூட அவர் கனிஷ்ட அதிகாரி தான் பிரபுபாத சொல்றாரு. அவங்களுக்கு வந்து கனிஷ்ட அதிகாரிக்கு வந்து என்ன தெரியாது அப்படின்னா, பாகவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க வந்து பக்தர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் எப்படி நடந்துக்குன்னு அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியாதாம். சோ நீங்க யாராவது நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கனிஷ்ட அதிகாரி அப்படின்னு ஒரு காலம் போடுங்க, மத்தியம அதிகாரின்னு ஒரு காலம் போடுங்க, உத்தம அதிகாரின்னு ஒரு காலம் போடுங்க. கனிஷ்ட அதிகாரியுடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னா, அவங்க பக்திக்கு புதுசு, அவங்களுக்கு வந்து பக்தர்கள்ட்டும் மக்கள்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறது அந்த வித்தியாசம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, கோயில்ல விக்கிரகத்துல மட்டும்தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க. சோ இவங்க வந்து பிராகிருத பக்தர்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க. சோ இவங்க வந்து தீட்சை கூட வாங்கிடுவாங்க, ஆனாலும் அவங்க வந்து பக்தியில டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இதுதான் கனிஷ்ட அதிகாரி. அடுத்தது மத்தியம அதிகாரி பத்தி இனிமே பார்க்க போறோம். மத்தியம அதிகாரி வந்து தீட்சை வாங்கிடுவாரு, பகவானோட சேவையில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், தப்பா இருக்கவங்கள்ட்ட எப்படி அதாவது அந்த நாத்திகவாதிகள் இவங்கள்ட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து மத்தியம அதிகாரிக்கு தெரியும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேத ஞானம் இருக்கும், ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபெய்த் வந்து கனிஷ்ட அதிகாரி விட உங்களுடைய ஸ்ரத்தா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். உத்தம அதிகாரி அப்படிங்கிறவங்க யாரு, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உத்தம அதிகாரிக்கு
அவங்க தூய எப்படி பக்தரா இருக்கிறது. என்னங்க பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியாஸ் மாதாஜி. ஆச்சாரியா? தூய பக்தரா இருக்கிறவங்க உத்தம அதிகாரி. எஸ். மத்தவங்ககிட்ட குறையவே பார்க்காதவங்க உத்தம அதுக்கு ஒரு பார்க்க ஸ்லோகா மாட்டாங்க. இருக்குல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி பாப்பாங்கன்னு ஒரு ஸ்லோகா இருக்குல்ல, சொல்லுங்க பாப்போம். இனிமே இப்படிதான் டெஸ்ட். வித்யா வினய विद्यावनीय சம்பந்தே संपन्ने विद्या विनय ब्राह्मणे संपन्ने कविहस्तिनि ब्राह्मणी कवि हस्तिनि शैव हस्तिनि चूनि चैव स्वभावाय स्वभाके நீங்களே पंडिता தைரியமா पंडिता समदर्शनम्. समदर्शिनः வெரி குட் வெரி குட், சூப்பர், கிளப்பிட்டீங்க. சோ வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ சுபாகேஷ பண்டிதா சமதர்ஷினா. எல்லாரையும் समदर्शिनः சமதர்ஷியா பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பிராமணர், பசு, நாய் எல்லாம் ஒண்ணுதான். சோ அவங்கதான் உத்தம அதிகாரி. அவங்க யார்ட்டையும் குறையே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட நம்ம இப்ப 3 பேர்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத கொடுத்திருக்காங்க. கனிஷ்ட அதிகாரி பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னு பிரபுபாத் இந்த ஸ்லோகால கொடுத்திருக்கு. என்ன பண்ணணும்? மனதால் மதிக்கணும். மனதளவில் அவரை கௌரவிக்கணும். ஒருவன் சரிங்களா? மத்தியம அதிகாரிட்ட என்ன பண்ணணும்? கால்ல भक्ति விழுந்து தொண்டிகளில் பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கணும். அதாவது கனிஷ்ட அதிகாரிட்ட மனசுனால கௌரவிக்கணும். மத்தியம அதிகாரிட்ட வந்து பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கணும். உத்தம அதிகாரிட்ட என்ன பண்ணணும்? அவங்களுக்கு போய் தத்விதி பிரணிபாதேன பரிபிரஷ்ன சேவையா, ஓகேயா? அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து நம்மள வந்து அவங்களுக்கு தண்டவத் பிரணாம்ஸ் பண்ணி அவங்களுக்கு சேவை பண்ணி நம்ம வந்து கத்துக்கணும். சோ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல விளக்கமா சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கனிஷ்ட அதிகாரி பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப அடுத்தது வந்து மத்தியம அதிகாரி. அடுத்து வேற யாராவது படிங்க. ஸ்ரீமத் பாகவதம் தக்காளி இருக்குது. தக்காளி இருந்தா அடுத்து குழம்பு வச்சிருங்க. மேல பழம் எடுத்து வைக்கிட்டீங்களா? ஏன் போய் பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்து குழம்பு வைங்க, வேலை முடியும். வேற யாராவது படிங்க. அடுத்த பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா. மத்தியம அதிகாரியை ஸ்ரீமத் பாகவதம் 11.2.46 பின்வருமாறு விவரிக்கின்றது. ஈஸ்வரே தத் அதீனேஷு பாலிஷேஷு விஷத்சு ச பிரேம மைத்ரி கிருபோ வேஷா ய கரோதி ச மத்தியம. மத்தியம அதிகாரி எனப்படும் பக்தர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை அன்பின் மிக உயர்ந்த இலக்காக எண்ணி வழிபடுகிறார். பகவானின் பக்தர்களுடன் நட்புறவு கொள்கிறார். அறியாமையில் இருப்பவர்களிடம் கருணை காட்டுகிறார். இயல்பிலேயே பொறாமையுடன் இருப்பவர்களை தவிர்க்கிறார். இதுவே பக்தி தொண்டை நல்ல முறையில் வளர்ப்பதற்கான வழி என்பதால் வெவ்வேறு பக்தர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு அறிவுறுத்துகிறார். வைஷ்ணவர்களில் பல வகையினர் இருப்பதை நாம் நடைமுறையில் காணலாம். பிராகிருத சகஜியாக்கள் பொதுவாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கின்றனர். ஆயினும் அவர்கள் பெண்கள், பணம் மற்றும் போதைப் பொருட்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளனர். அத்தகைய நபர்கள் பகவானின் திருநாமத்தை நான் படிக்கிறேங்க மாதாஜி. நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. ஓகே, படிங்க. ஆயினும் பெண், பணம், நடைமுறையில் பல வகையான வைஷ்ணவர்கள் இருப்பதை நாம் காணலாம். பிராகிருத சகஜியாக்கள் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்கின்றனர். ஆயினும் பெண், பணம், போதை முதலியவற்றில் பற்றுதல் கொண்டுள்ளனர். அத்தகைய நபர்கள் பகவானின் திருநாமங்களை உச்சரித்தாலும் அவர்கள் இன்னும் தூய்மையடையவில்லை. அத்தகைய நபர்களை மனதளவில் மதிக்க வேண்டும். எனினும் அவர்களது சங்கம் தவிர்க்கப்பட வேண்டும். கபடமற்ற ஒருவன் தீய சங்கத்தின் காரணமாக தவறான பாதையில் சென்றிருந்து தூய பக்தர்களின் அறிவுரைகளை பெறுவதற்கு ஆர்வமுடன் இருந்தால் அத்தகையவருக்கு உதவி புரிய வேண்டும். ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடம் தீட்சை பெற்று ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் ஆடம்ப நிலை பக்தர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஜாதி, இனம், நிறம் ஆகிய வேறுபாடுகளை கருத்தில் கொள்ளாமல் அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த இயக்கத்தில் சேர்ந்து எங்களுடன் அமர்ந்து பிரசாதம் உண்டு கிருஷ்ணரை பற்றி கேட்க அனைவரையும் நாங்கள் அழைக்கிறோம். எவராவது கிருஷ்ண பக்தியில் உண்மையாகவே ஆர்வம் கொண்டு தீட்சை பெற விரும்பினால் நாங்கள் அவருக்கு பகவானின் திருநாமங்களை உச்சரிக்கும் சீடராக ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆரம்ப நிலை பக்தர் தீட்சை பெற்று ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் அவரை அங்கீகரிக்கப்பட்ட வைஷ்ணவராக ஏற்று அவருக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இத்தகைய வைஷ்ணவர்களில் ஒருவனை கட்டுப்பாட்டு விதிகளை மிக உறுதியுடன் பின்பற்றி
ஜெபமாலையில் பரிந்துரைக்கப்பட்ட அளவு திருநாமங்களை உச்சரித்து பகவானின் சேவையில் மிகவும் தீவிரமாக ஈடுபடலாம். மேலும் அவர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எவ்வாறு மேலும் விரிவுபடுத்துவது என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இத்தகைய வைஷ்ணவரை உத்தம அதிகாரியாக ஏற்று அவரது சங்கத்தை ஒருவன் நாடிச் செல்ல வேண்டும். கிருஷ்ணரிடம் ஒரு பக்தர் பற்றுதல் கொள்வதற்கான வழிமுறை சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் அந்திய லீலை 4.192 விளக்கப்பட்டுள்ளது. தீக்ஷே காலே பக்த கரே ஆத்ம சமர்ப்பண ஜெய் காலே கிருஷ்ண தாரே கரே ஆத்ம சம. தீட்சையின் போது பகவானின் சேவையில் தன்னை பூர்ணமாக அர்ப்பணிக்கும் பக்தனை கிருஷ்ணர் தமக்கு சமமானவராக ஏற்கிறார். இருங்க மாதாஜி, இருக்கட்டும் ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் அடுத்தது போலாம். சோ இப்போ இன்னொரு டைப் ஆஃப் பக்தர்களை பத்தி இப்ப மத்தியம அதிகாரி அடுத்து பார்த்தோம் இல்லையா. மத்தியம அதிகாரிக்கு வந்து அவங்களுக்கு வந்து பகவான் மேல பகவானுடைய அன்பு தான் அவங்களுடைய மிக உயர்ந்த குறிக்கோளா அவங்க வந்து வழிபடுறாங்க. பகவானோட பக்தர்கள்ட்ட அன்பு கொள்ளுவாங்க, பொறாம கொண்டவங்களை தவிர்ப்பாங்க. இவங்கதான் மத்தியம அதிகாரி. சரிங்களா? சோ இன்னொரு டைப் ஆஃப் பக்தர்கள் பத்தி பிரபுபாதன் குறிப்பிடுறாரு, பிராகிருத சகஜியா. சோ கனிஷ்ட பக்தர்களையும் பிராகிருத பக்தர்கள் சொல்றோம். பிராகிருத சகஜியா சகஜியாங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை வந்து கிருஷ்ணராவே நினைச்சுக்குவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கோபிஸ் மாதிரி சாரீஸ் கோபிஸா நினைச்சுக்குவாங்க. சாரி, கோபிஸா தங்களை நினைச்சிட்டு அவங்களை இமிடேட் பண்ணுவாங்க, ராதாராணி இமிடேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து எல்லா கெட்ட பழக்கம் இருக்கும், ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்லிக்குவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா பிரபுபாதர் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு, என்ன பண்ணணும்? கருணை காட்டணும், மதிக்கப்படணும். ஆனா என்ன பண்ணணும்? தள்ளி இருக்கணும். அவங்களுடைய சங்கம் வச்சு கூடாது. அதான் பாயிண்ட். அவங்களோட சங்கம் வைத்துக் கொள்ள கூடாது. சரிங்களா? சோ ஆரம்ப நிலை பக்தர்களை வந்து நமஸ்காரம் பண்ணணும். கனிஷ்ட அதிகாரி பாருங்க, குருவின் ஆணையை நிறைவேற்ற தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் ஆரம்ப நிலை பக்தர்களை நமஸ்கரிக்கணும். சரிங்களா? அதாவது அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கணும். பேசிக்கா மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கணும், 3 பக்தர்களுக்குமே. ரைட்டுங்களா? ஆனா அந்த மரியாதையில டிஃபரன்ஸ் இருக்கணும். பிராகிருத சகரஜியாவை நீங்க பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துடணும். சரிங்களா? கனிஷ்ட அதிகாரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஹரே கிருஷ்ணா சொல்லணும், ஆனா ரொம்ப அவங்களுக்கு இது பண்ண தேவையில்லை. ஆனா மத்தியம அதிகாரி பாத்தீங்கன்னா காலில் விழுந்து வணங்கணும், இல்லைங்களா? வணக்கம் பண்ணணும், வணக்கம் செலுத்தணும். உத்தம அதிகாரிக்கு அதே மாதிரிதான், அவங்களுக்கு இன்னும் சேவையும் செய்யணும், சேவை செய்யணும் அவங்களுக்கு. சோ இதுதான் 4 நிலை பக்தர்கள். பிராகிருத சகஜியா, பிராகிருத பக்தர்கள் அதாவது கனிஷ்ட அதிகாரி, அப்புறம் மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. இவங்க எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியும் பழகக்கூடாது. அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம கரெக்டா, அந்த மரியாதையை நம்ம கரெக்டா கொடுக்கணும். கனிஷ்ட அதிகாரிக்கு வேணுங்கிற மரியாதை கொடுக்கணும், மத்தியம அதிகாரிக்கு வேணுங்கிற மரியாதை கொடுக்கணும், உத்தம அதிகாரிக்கு வேணுங்கிற மரியாதை நம்ம கொடுக்கணும். இப்பவே பாத்தீங்கன்னா இஸ்கான்லயே இப்ப வந்து நாம எங்களோட குருவெல்லாம் நம்ம பார்த்தோம்னா உடனே காலில் விழுந்து வணங்குறோம், இல்லைங்களா? அதே சக பக்தர்களை பார்க்கல நம்ம என்ன பண்றோம்? ஹரே கிருஷ்ணா சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சில பேர்ட்ட வெறும் ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்லிட்டு வருவோம், இல்லையா? ஆரம்ப நிலை பக்தர்களுக்கு ஹரே கிருஷ்ணா சொன்னா போதும். அடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நமஸ்கார் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவோம். குரு மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு குருவா இருக்கவங்க, இப்போ நம்முடைய மென்டார் தான், அவங்களுக்கும் காலில் விழுந்து வணங்குறோம். மகராஜ் மாதிரி உத்தம அதிகாரியா இருக்கிறவங்களையும் நம்ம வந்து காலில் விழுந்து வணங்குறோம், இல்லைங்களா? சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ், அதேதான் கொடுத்திருக்காங்க. சோ தீட்சை போது பிராகிருத சகஜியான ஒரு மீனிங் மாதிரி கொடுத்திருக்காங்க மாதாஜி. செயற்கையான முறையில் தன்னை உயர்ந்த பக்தனாக கருதக்கூடிய பெயரளவு பக்தன் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க. அதுதான், அதேதான். அதாங்க மாதாஜி, அவங்க கோபிஸ் இமிடேட் பண்ணுவாங்க. கோபிஸ் மாதிரி நாங்க வந்து அந்த அளவு பகவான் மேல பிரேமை இருக்கிறத அவங்க நடிப்பாங்க. ஆனா வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா அவங்க கஞ்சா அடிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கோபிஸ் இமிடேட் பண்ணுவாங்க, அவங்கதான் பிராகிருத சகஜியா. சகஜியா அப்படின்னாவே வந்து ஒருத்தவங்களை அந்த இமிடேட் பண்றவங்க. சரிங்களா?
ஆஹ் சோ தீட்சை பெறும்போது பகவானோட சேவைக்காக ஒரு பக்தன் சரணடையும் போது கிருஷ்ணா வந்து அவரை தனக்கு சமமானவராக ஏற்றுக்கொள்கிறார். சரியா? பகவான் வந்து தீட்சை நீங்க சொல்றது வந்து பிராமண தீட்சை சொல்றாங்க. சோ அதாவது கிருஷ்ணா தான் எனக்கு வேணும்னு சொல்லி இந்த பௌதீக உலக ஆசைகளை பற்றுகளை விட்டுட்டு பகவானோட சேவைக்கு தன்னை 100% அர்ப்பணிச்சுக்கிற ஒரு பக்தனை வந்து கிருஷ்ணா தனக்கு சமமானவரா ஏத்துக்கிறாரு. மாதாஜி அவங்க எல்லாம் பிரம்மச்சாரியா இருந்து அப்படி போய் ஆமா, அங்கேயே இருக்கணும். ஓ. இருப்பாங்க. எஸ், 100% அப்படியே இருப்பாங்க. ஈவன் கிரகஸ்தாஸ் கூட பிராமண தீட்சை வாங்குறாங்க, பகவானோட வாங்குறாங்க. சர்வீஸ்ல இறங்குறாங்க இல்லைங்களா? ஓ. யார் ஒருத்தர் பகவானுடைய விக்கிரக சேவையில இறங்குறாங்களோ அவங்கதான் இரண்டாவது இனிஷியேஷன் வாங்குவாங்க. ம். படிங்க, அடுத்து யார் ஒருத்தர் படிங்க. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, அதுல இருந்து படிங்க. மாதாஜி உங்களோட நெட்வொர்க் ரொம்ப புவரா இருக்கு, நீங்க பேசுறது இழுத்து இழுத்து வருது. ஆமா, எஸ் மாதாஜி. சோ நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. பாஞ்சாலி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதா. ம். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி பக்தி சந்தர்ப்ப எனும் தமது நூலில் 28.3 தீட்சை என்பதை பற்றி பின்வருமாறு விளக்குகிறார். திவ்யம் ஞானம் யதோ தத்யாத் குர்யாத் பாபஸ்ய சங்ஷயம் தஸ்மாத் प्रोक्ता தேசி தத்துவதோபிதை. தீட்சையின் மூலமாக பௌதிக இன்பத்தின் மீதான ஆர்வம் படிப்படியாக விலகி ஆன்மீக வாழ்க்கையில் படிப்படியாக ஆர்வம் ஏற்படுகிறது. இதற்கான நடைமுறை உதாரணங்களை நாங்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் நிறைய பார்த்திருக்கிறோம். செல்வ செழிப்பு மிக்க மிக உயர்ந்த குடும்பங்களிலிருந்து எங்களை நாடி வரும் சீடர்கள் பௌதீக இன்பத்தின் மீதான எல்லா ஆர்வத்தையும் விரைவில் இழந்து ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் ஆர்வம் கொள்கின்றனர். மிகப்பெரிய செல்வந்த குடும்பங்களிலிருந்து வந்தாலும் அவர்களுள் பலர் நல்ல வசதியும் சௌகரியமும் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலைகளை ஏற்கின்றனர். உண்மையில் கிருஷ்ணரின் திருப்திக்காக எந்த சூழ்நிலையில் வாழ்வதற்கும் அவர்கள் தயாராக உள்ளனர். கோவிலில் வாழ்ந்து பக்தர்களுடன் சங்கம் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அசௌகரியங்களை பொருட்படுத்துவதில்லை. பௌதீக இன்பத்தில் ஆர்வமற்றவன் ஆகும்போது ஒருவன் ஆன்மீக குருவினால் தீட்சை அளிக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவன் ஆகிறான். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஸ்ரீமத் பாகவதம் 6.1.13 பரிந்துரைக்கிறது. தபஸா பிரம்மச்சர்யேண தீட்சை பெறுவதில் தீவிரமாக இருப்பவன் தவம், பிரம்மச்சரியம், மனக்கட்டுப்பாடு, புலன் கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு தன்னை தயார்படுத்தி கொண்டவன் ஆன்மீக ஞானத்தை திவ்ய ஞான பெற விரும்பும் போது அவன் தீட்சை பெற தகுதியுடையவனாகிறான். திவ்ய ஞான என்பது தத் விஞ்ஞான பரமனை பற்றிய அறிவு என்றும் அறியப்படுகிறது. தத் விஞ்ஞானார்த்தம் ச குரும் ஏவாபி கச்சேத். பரம சத்தியத்தை பற்றிய திவ்யமான விஷயத்தில் ஒருவன் ஆவலாக இருக்கும்போது அவனுக்கு தீட்சை அளிக்கப்பட வேண்டும். அத்தகையவன் தீட்சை பெறுவதற்காக ஒரு ஆன்மீக குருவை நாட வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமும் 11.3.21 இதனை பரிந்துரைக்கிறது. தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிஷ்ஞாசு ஸ்ரேய உத்தமம். பரம சத்தியத்தை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை அறிவதில் உண்மையான ஆர்வமுடையவன் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். ஹரே கிருஷ்ணா. சோ தீட்சை பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். பாத்தீங்கன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் யார் அவரு? குரு. அவருடைய காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தீட்சை அப்படிங்கிறது ஒரே தீட்சை தான். அது வந்து பிராமண தீட்சை. அது பெண்களுக்கு கிடையாது. சரிங்களா? பெண்களுக்கு கிடையாது தீட்சை. பெண்களோட வேலை ஆண்களுக்கு சர்வ் பண்றது மட்டும்தான். பிராமண தீட்சை மட்டும்தான் இருந்தது. பிராமண தீட்சை வாங்குறவங்க விக்கிரக வழிபாடு செய்யறவங்க, அப்படிதான் இருந்தது. சோ பிரபுபாதர் வந்தப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் ப்ரீச் பண்ணது பூரா யாருக்கு ப்ரீச் பண்ணாரு?
இவங்களுக்கு ஃபாரின் மேற்கத்திய நாட்டுல இருக்கவங்க அவங்களுக்கு வந்து இதை பத்தி இந்த கிளென்லினஸ் இது ஏதாவது இருந்ததா அவங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, குளிக்க கூட மாட்டாங்க இல்லைங்களா? அப்படி இருந்தவங்களுக்கு ட்ரக் ட்ரக் அடிக்கிறவங்க சொல்லி கொடுத்து எடுத்தோடனே அவர் பிராமண கொடுக்க முடியுமாங்க? முடியாது. அதுக்குத்தான் ஒரு மினிமம் கமிட்மெண்ட் வாங்குறதுக்காக 4 விதிமுறைகளை நான் ஸ்ட்ரிக்டா கடைபிடிப்பேன் ஃபர்ஸ்ட், அதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் தீட்சைன்னு கொடுத்தாரு. ஹரிநாம தீட்சைன்னு சொல்லி பிரபுபாதர் கொடுத்தாரு. அவர்தான் அவங்களுக்கு தீக்ஷா குரு சிக்ஷா குரு எல்லாமே இல்லைங்களா? அதுக்காக வேண்டிதான் பிரபுபாதர் கொண்டு வந்தது அந்த ஹரிநாம தீட்சை. ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்கள ஒரு மினிமம் கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும், அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கணும். அதுக்காக தான் பிரபுபாதர் பண்ணார். அவங்களும் பாத்தீங்கன்னா பிரபுபாதர் என்ன சொன்னாரோ சின்சியரா ஃபாலோ பண்ணாங்க. போட்டிருக்காரு பாருங்க பிரபுபாதர், செல்வம் கொளிக்கிற குடும்பத்துல இருந்து வந்தவங்க இவருக்காக அத்தனை கஷ்டப்பட்டாங்க. அனுப்பிச்சுடுவாரு, 2 பேரும் கிளம்பி போங்க, 2 பேர் லண்டன் போங்க, 2 பேர் பாகிஸ்தான் அனுப்பிச்சு விட்டுட்டு பிரபுபாதர் இங்க அழுகுறாரு தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சு. ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சு விடுறாரு, எல்லா ஊருக்கு அனுப்பிச்சு விடுறாரு. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, பிரபுபாதர் சொன்னாரு அவ்வளவுதான். பிரபுபாதரோட புக்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்க இதுல ஜூஹுல இஸ்கான் ஜூஹுவோட ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்டரி இல்லையா? அந்த இடத்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இஸ்கான் இருக்கு. ஜூஹு அப்படிங்கிறது பெரிய பணக்காரங்க இருக்கிற ஏரியா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். போயிருக்கேன் மாதாஜி, அதுக்கு போயிருக்கீங்களா? வெரி ஒரு நைஸ். 10 வருஷம் முன்ன 10 பாம்பேல தாங்க மாதாஜி. பாம்பேல இருக்கு, பாம்பேல நாங்களும் போயிட்டு வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய லெவல் இருக்கு அந்த இஸ்கான். ஆனா அந்த இடத்த வாங்கறதுக்கு பிரபுபாதர் படாத பாடுபட்டாரு. நீங்க அந்த ஸ்டோரி யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? கேட்டிருக்கேன் மாதாஜி. எஸ், அந்த இடத்துக்காரர் கொடுக்கவே மாட்டேனாரு. பயங்கரமா லீகலா ஆர்கியூ பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவங்க பிளாக் மேஜிக் எல்லாம் ஏவர அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க அப்படிலாம் பண்ணாங்க. அங்க வந்து பிரபுபாதர் ஃபர்ஸ்ட் போய் இவங்களெல்லாம் போய் குடிசை போட்டு இருக்க சொல்லிட்டாரு. அங்க அப்படியே சதன்னு இருக்காம அந்த இடம். அங்க போய் இவங்க ஃபாரின்ல அவ்வளவு சொகுசா வளர்ந்தவங்க, அங்க கொசுக்கடியில அந்த சதப்புல போய் இவங்க போய் இருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு அந்த லேண்டை மீட்டு மறுபடியும் பில்டிங் கட்டுறதுக்கு. அது அவங்க அப்படியே அவங்க கஷ்டப்படுறது பார்த்து பிரபுபாதர் அழுவாராமா, தன்னோட டிசைபிள்ஸ் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அத்தனையும் அவங்க யாருக்காக தங்கிட்டாங்க? குரு கிருஷ்ணா. குரு சொன்ன கிருஷ்ணா கூட அவங்களுக்கு தெரியாது மாதாஜி. கிருஷ்ணா அவங்க யாருமே தெரியாது. பிரபுபாதர் மேல வச்சு அவங்க நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை, பிரபுபாதர் சொன்னா கரெக்டா இருக்கும். நினைச்சு பாருங்க, அந்த வயசான ஒரு பெரியவர் வந்து சொல்லி கொடுத்தது நம்பி, ஹரிநாமத்தை நம்பி அவங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் தோணும் இல்லையா, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், நம்ம ஊர்ல இருந்தா ஜாலியா இருந்திருக்கலாமே, தோணுமா தோணாதா? திரும்பி ஓடிடலான்னு தோணும் இல்லையா? மீறி அவங்க பிரபுபாதர் மேல வச்ச நம்பிக்கை, அதுக்கு பிரபுபாதர் அந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தாரு, அன்பு கொடுத்தாரு, வேற ஒண்ணும் பண்ணல. அவர் அவங்களுக்கு லவ் கொடுத்தாரு. அவர் அன்னைக்கு கூட அந்த மாதாஜி லட்சுமி மோனி மாதாஜி சொன்னாங்க, கிளாஸ்ல அவர் பேசுற விதம் வேற, பர்சனலா எங்களுக்கு எல்லாருக்கும் அவ்வளோ லவ் அண்ட் கேர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அவங்கள வந்து மூவ்மெண்ட்டுக்குள்ள உள்ள கூட்டிட்டு வந்தது உண்மையா சொல்லணும்னா. சோ எவ்வளோ செல்வ செழிப்பு இருந்தாலும் பிரபுபாதருடைய வார்த்தைக்காக அத்தனையும் விட்டுட்டு அவங்க வந்து பகவானுக்கு சர்வ் பண்ண வந்தாங்க. சரிங்களா? சோ அதுதான் வந்து இங்க பிரபுபாதர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. செல்வம் இருந்ததுல இருந்தவங்க பகவானுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிறாங்க. சோ யார் ஒருத்தன் தன்னுடைய புலன்களோட திருப்திக்கு வாழாம பகவானுடைய புலன் திருப்திக்கு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ அப்பதான் அவன் தீட்சை பெற தகுதியாகிறான். அதனால நீங்க எல்லாருமே நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கலாம், நமக்கு தகுதி இருக்கா? நம்மளுடைய புலன் இன்பத்தை விட்டுட்டு பகவானுடைய புலன்களை திருப்தி பண்ண தயாராகிறத உண்மையான ஆன்மீக தீட்சை. அடுத்தது வந்து பிரம்மச்சரியேன தபசா பிரம்மச்சரியேன ஷமேன தசத மேனச. சோ அவன் என்ன பண்ணும்னா தீட்சை பெற முனையும் போது அவங்க வந்து தவத்தை மேற்கொள்றணும், அதை பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும், மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தணும். சோ ஆன்மீக ஞானம் பெறணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னா அவன் தான் தீட்சை பெற தகுந்தவன் ஆகிறான். தத் விஜயானார்த்தம் சகுரும் ஏவக்வி கச்சேத்.
சோ பரமசத்தியத்தை பத்தி அவன் கேட்க வந்து அவன் ஆவலா இருக்கணுமாம். அதுக்கு வந்து ஒரு ஆன்மீக குருவை வந்து அணுகணுமாம். சோ அந்த குருட்ட வந்து எப்படி கத்துக்கணும்? பிரபத்தியதே அடக்கத்துடன் கேள்வி கேட்கட்டு அடக்கத்து தஸ்மாம் தஸ்மாம் குரும் பிரபத்தியதே. பிரபத்தியனவ என்ன அர்த்தம்? சரணடை. சரணடைய. பாத்தீங்களா, இவ்வளவு நாள் நீங்களே கத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா சான்ஸ்கிரிட். தஸ்மாத் அப்படின்னா எனவே. தஸ்மாத்துக்கு என்ன மீனிங்? எனவே. எனவே. எனவே குரும் பிரபத்தியதே. பிரபத்தியதேன்னா சரணடைய. ஜிக்ஞாசுன்னா என்ன? வாய். ஆன்மீக பார்வை. பார்வை. ஜிக்ஞாசு ஜிக்ஞாசு ஞான ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானிச பரதர்ஷப. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஃபர்ஸ்ட் இது அது நாவடக்கம். 4 விதமான 4 விதமான பக்தர்கள். பக்தர்கள் என்கிட்ட வருவாங்க. எஸ், 4 விதமான பக்தர்கள் என்கிட்ட வருவாங்கன்னு சொல்லுவார் இல்லையா? ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானிச பரதர்ஷப. சோ கஷ்டப்படுறவன், செல்வத்தை விரும்புபவன். ஜிக்ஞாசுனா கேள்வி கேட்பவன். எக்ஸாக்ட்லி. ஞானம். ஜிக்ஞாசுனா கேள்வி கேட்கிறவன். கேள்வி கேட்கு. ஜிக்ஞாசுனா அதான் குருட்ட சரணடைஞ்சு கேள்வி கேட்கணும். ஸ்ரேய உத்தமம். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். பரமசத்தியத்தை பத்தி, ஸ்ரேய உத்தமம்னா பரமசத்தியம். பரமசத்தியத்தை பத்தி ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும்னா குருட்ட சரணடைஞ்சு கேட்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் தீட்சை பத்தி சைத்தன்ய சரிதாமிரத்துல கொடுத்திருக்கிறது. இப்ப உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிருச்சா? எஸ் எஸ். அடுத்த பேராகிராஃப் படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆக்சுவலா தீட்சைன்னா என்னங்க மாதாஜி? தீட்சை இப்ப நம்ம வாங்குறோம் இல்லைங்க மாதாஜி, இனிஷியேஷன் சொல்றோம் இல்லைங்களா? ஆமா மாதாஜி. இனிஷியேஷன் அதான் தீட்சை. ஓகே ஓகே மாதாஜி. தமிழ்ல தீட்சைன்னு சொல்றோம். இப்போ நாங்கெல்லாம் வாங்கியிருக்கிறது ஹரிநாம இனிஷியேஷன் மாதாஜி. சரிங்க மாதாஜி. அடுத்த தீட்சை தான் வந்து பிராமண தீட்சை. சரிங்க மாதாஜி. இனிஷியேஷன் சொல்லுவோம் இஸ்கான்ல. அதுக்கான தகுதிகள் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்க மாதாஜி. எஸ். ஆக்சுவலா அதான் நான் சொல்றேன் பாருங்க, பக்தி சித்தாந்த் சரஸ்வதி தாகூர் காலம் வரைக்கும் இனிஷியேஷனே பெண்களுக்கே கிடையாது. வெறும் ஆண்கள் மட்டும்தான் இனிஷியேஷன் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் அவங்க வந்து எப்படி என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தணும். அவங்களுக்கு தான் தீட்சை கொடுத்திருக்காங்க. ஓகே மாதாஜி. ஓகே. இப்போ பிரபுபாதர் நம்மளுக்கு வந்து அவருடைய காரணமற்ற கருணையினால அந்த ஹரிநாம இனிஷியேஷன் கொடுத்தாரு. ஓகே மாதாஜி. ஓகே. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க. வேற யாரும் ஒருத்தர் படிங்க. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. யார் படிக்கிறீங்க? சம்பூர்ணம்மா படிங்கம்மா. ஆன்மீக குருவின் உபதேசங்களை பின்பற்றாமல் அவரை குருவாக ஏற்கக்கூடாது. நான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறேன் என்று மற்றவர்களிடம் பெருமையாக பறைச்சாற்றிக் கொள்வதற்காகவும் ஆன்மீக குருவை ஏற்கக்கூடாது. ஒருவன் ஜிக்ஞாசு நிலையில், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து கற்பதற்கான ஆவலுடன் இருக்க வேண்டும். அவன் ஆவலுடன் எழுப்பும் வினாக்கள் கண்டிப்பாக தெய்வீக விஞ்ஞானத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். உத்தமம் என்னும் சொல் பௌதிக அறிவிற்கு மேற்பட்ட ஒன்றை குறிக்கிறது. தம என்றால் ஜட உலகின் இருள் என்றும், உத் என்றால் அப்பாற்பட்டது என்றும் பொருள். பொதுவாக மக்கள் பௌதிக விஷயங்களை பற்றி அறிவதிலேயே மிகவும் ஆவலாக உள்ளனர். ஆனால் எப்பொழுது ஒருவர் அத்தகு விஷயங்களில் ஆர்வத்தை இழந்து தெய்வீக விஷயங்களில் மட்டும் ஆர்வம் செலுத்துகிறாரோ அப்பொழுது அவர் தீட்சை பெற தகுதி வாய்ந்தவர் ஆவார். அவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவிடமிருந்து உண்மையாக தீட்சை பெற்று பகவானின் சேவையில் தீவிரமாக ஈடுபடும் பொழுது அவரை மத்தியம அதிகாரியாக ஏற்க வேண்டும். கிருஷ்ணரின் போதுங்க மாதாஜி, அது வரைக்கும் போதும். அப்புறம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சோ ஆன்மீக குருவோட போதனையை பின்பற்றாம அவரை வந்து குருவா ஏத்துக்கூடாது. பிரபுபாதர் குருவா ஏத்துக்கிறீங்கன்னா அவருடைய போதனைகளை பின்பற்றணும் இல்லைங்களா? இல்லாம எப்படி நீங்க வந்து அவரை குருவா ஏத்துக்குவீங்க? சோ அதே மாதிரி மத்தவங்கள்ட்ட பெருமை பீத்திக்கிறதுக்காக நான் வந்து ஆன்மீக குருவை ஏத்துக்கூடாதான். பாத்தியா நான் வந்து எப்படி ஆன்மீகமா நான் எப்படி முன்னேறி இருக்கேன் பாத்தியா? நான் ஒரு குருட்ட வந்து தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னு பெருமை பீத்துறதுக்காக வந்து அப்படி பண்ணக்கூடாதாமா. உண்மையிலேயே வந்து ஆன்மீக குருட்ட கத்துக்கிற ஆவலோட நம்ம போய் அவரை அணுகணுமாமா. கேட்கிற கேள்வியும் வந்து திவ்ய ஞானம் சம்பந்தப்பட்டதா இருக்கணுமா. சோ அதுக்கு அழகா அவர் கொடுக்குறாங்க ஒரு உத்தமம். தமம் அப்படின்னா என்னது?
ஜட உலகின் இருள். உத் அப்படின்னா திவ்யமான. சோ ஜட விஷயத்தை பத்தியே நம்ம வந்து கேட்க கூடாது. நம்ம ஆன்மீக குருட்ட இப்ப என்ன கேள்வி கேட்கணும்? என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்? ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அடக்கத்துடன் பகவானை பத்தின கேள்வி கேட்கணும். உத்தமம்னாவே என்னது? அவர்தான் உத்தமர் இல்லைங்களா? பகவானை பத்தின விஷயங்களை வந்து மட்டுமே நம்ம கேட்கணும். வேற எதையுமே வந்து நம்ம வந்து கேட்க கூடாது. சரிங்களா? எப்போ வந்து நம்மளுக்கு உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போ உங்களுக்கு ஜட விஷயங்கள்ல ஆர்வம் குறையுதோ அப்பதான் நீங்க வந்து தீட்சை பெற தகுதியாகிறீங்க. இப்போ ஏதோ நான் டிவி பாக்குறதுல சீரியல் பாக்குறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல மாதாஜின்னு நினைக்காதீங்க. இன்னுமே நம்மளுக்கு வந்து இந்த ஜட வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னுமே இருக்கு இல்லைங்களா? யாருக்காவது இல்லாம போயிருச்சா? எல்லாருக்குமே இருக்கு இருக்குமா? மாதாஜி. டிவி மாத்திரம் இல்ல, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல நமக்கு. Yes, ஜட exactly. Yes. பௌதிகமான விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. இல்ல நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, இனிஷியலா இப்ப இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆஹா நான் எவ்வளவு நல்லா நான் வந்து பக்தி பண்றேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எனக்கு வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லதான் பிடிக்குது, கிளாஸ் கேட்க தான் பிடிக்குது, அப்ப தோணும். ஆமா ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 ஆரம்ப நிலை. இன்னும் வந்து நம்ம அந்த ஜட வாழ்க்கை மேல இருக்கிற பற்றை வந்து டோட்டலா விடுற அளவுக்கு போனாதான் நம்ம வந்து சீரியஸா இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு இன்னும் அது மேலேயே நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஆரம்ப நிலை பக்தர்கள். நம்மளோட நிலையை புரிஞ்சுக்கலாம். அதுல தப்பு ஒண்ணுமே கிடையாது. இதுல தப்பே கிடையாது. அப்படி இருக்கிறது தப்பே கிடையாது. நாம எந்த நிலையில இருக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுட்டா தான் நம்மள அடுத்த நிலைக்கு உயர்த்திக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா? சோ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில இருக்கோம். சோ நம்ம இப்ப அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். சோ ஒரு உண்மையான குருட்டு தீட்சை வாங்கி பகவானின் சேவையில் தீவிரமா ஈடுபடுறவங்க தான் மத்தியம அதிகாரி. சோ இவங்க மத்தியம அதிகாரி நீங்க சொல்றது செகண்ட் இனிஷியேஷன் வாங்கினவங்கள சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம படிக்கிறது வந்து எனக்கு தான் புரியுது. எஸ் ஆர் நோ? எஸ். ஃபர்ஸ்ட் அந்த பிரபுபாதர் குறிப்பிடுறது ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் வாங்குவவங்க கனிஷ்ட அதிகாரி. இந்த செகண்ட் இனிஷியேஷன் ஆன்மீக தீட்சை வாங்குறாங்க இல்லையா, அதாவது அந்த பிராமண தீட்சை, அவங்கள வந்து அவர் மத்தியம அதிகாரின்னு குறிப்பிடுறாரு. எஸ். ஓம் தத் சத். ஏன்னா எனக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் நிறைய இருக்கு. நம்ம நல்லா பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால இன்ட்ரெஸ்டிங்கா போகுது இல்லைங்களா? பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தா கேட்கலாம். இப்ப காஞ்சனா மாதாஜி கேட்டாங்க இல்லையா, அது மாதிரி என்ன கேள்வி வேணா நீங்க கேட்கலாம், தப்பே கிடையாது. என்னடா அது இவ்வளவு கிளாஸ் கேட்டு நம்ம இப்படி கேட்கிறோமேன்னு நீங்க சங்கடப்பட வேண்டாம். தைரியமா கேளுங்க. என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். மாதாஜி லாஸ்ட் ஸ்லோகத்துல நான் மாயாவாதிகள் நாத்திகவாதிகளோட நம்ம சங்கம் வைக்க கூடாது. இப்ப நம்ம குடும்பத்திலேயே அந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? டைவர்ஸ் பண்ணிடலாம் மாதாஜி. அப்படின்னா என்னன்னா, அவங்க பேசுறத வந்து நம்ம உள்ள எடுத்துக்க கூடாது. அவங்களோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறமா அவங்களோட ரொம்ப அன்பா உறவாடுற மாதிரி இருக்கணும். ஆனா உள்ளுக்குள்ள அவங்கள்ட்ட இருந்து டிட்டாச் ஆயிக்கணும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை அவங்கள்ட்ட நீங்க பேசுறது தவிர்த்திடணும். ஆன்மீக சம்பந்தமா அவங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க. இப்படி பேச மாதாஜி ஹரே கிருஷ்ணா அப்படி பேசணும்னா தக்கம் தான் வருது மாதாஜி. என்ன ஆயிடுதுன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க எல்லாம் டிவோட்டி ஆயிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட அவங்க அபராத் பண்ணாங்கன்னா அவங்க பக்தி குறைக்க ரொம்ப நாள் ஆகும். அதனால அவங்க அபராத் பண்ண வைக்க வேண்டாம். நீங்க ஆன்மீக சம்பந்தமா அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆனா பௌதிக விஷயங்கள் நீங்க பேசலாம், அது தப்பு கிடையாது. பேசிதான் ஆகணும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லையா? ஃபேமிலி அதான் நான் பேச இருக்காங்க மாதாஜி எங்க வீட்டுல எல்லாம். எல்லார் வீட்லயும் இருக்காங்க, கவலையே படாதீங்க. எங்க வீட்லயும் இருக்காங்க மாதாஜி, எங்க வீட்லயும் இருக்காங்க மாதாஜி. கேசவப்பிரியா மாதாஜி சொன்னாங்க எல்லாம் நடிங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது நினைச்சேன் நம்ம வீட்லயே, அதாவது என்ன ஹஸ்பண்ட் இல்ல மாதாஜி பாவம், அவ்வளவு மோசம் இல்ல, இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். எல்லார் வீட்லயும் கம்பல்சரி இருப்பாங்க. சரிங்களா? எஸ். ஏன்னா கூட கேசவப்பிரியா மாதாஜி சொன்னாங்க எல்லாம் நடிங்க, மனசுக்குள்ள வந்து பக்தியை வச்சுட்டு எல்லாத்திட்டையும் நல்லா நடிச்சு நடிங்க. எனக்கு அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் மாதாஜி. அப்ப என்னோட சொந்த பெரியமா பையன் அவர் வந்து
இருங்க ஒரு நிமிஷம்.